2005 ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் பார்க்கணும். ஒரு முடிவெடுக்கப்படுது. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அன்றைக்கு தான் அந்த முதலாவது சந்திரியாவுக்கு பிறகு அந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கும் ஒரு மேற்குலகத்தின் முழுமையான ஆதரவாளரான மேற்குலகத்தின் நிகழ்ச்சி நிரலில் பயணிக்கக்கூடிய ஒரு மேற்குலகத்தின் விசுவாசியான ஒரு ரணில் வார அவற்றை வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டதாகத்தான் தேர்தல் முடிவு கிடைக்கும் மட்டும் நம்பிக்கொண்டிருந்த மேற்குலகமோ இந்தியாவோ ரணிலோ. ஆனால் அங்கே எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நடக்குது. எல்லாம் அதாவது தமிழ் முஸ்லீம் மீட்டுக்குடி சிங்கள மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் தன் வாக்கு வங்கிகளை அமுகமாக எடுத்துக்கொண்டு தனி சிங்கள பௌத்தம் பிரதேசங்களில் மஹிந்த ராஜபக்ச அதீதமான வாக்குகளையும் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த வெற்றியை தீர்மானிக்கிற பிரதேசமாக யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்குகள் நிற்கும் பொழுதுதான் அங்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. தமிழரசு, அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நீங்கள் சரியாக பார்க்கிறீர்களா அல்லது அது தமிழர்களுக்கு ஒரு வெற்றியாக பார்க்கிறீர்கள்? குறுகிய காலத்தில் பார்க்கும் பொழுது உங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒரு தமிழ் மக்களின் விடுதலை நோக்கிய பயணத்துல நீண்ட காலத்துல இலங்கை எந்த எப்படியான ஆட்சியாளர்கிட்ட இருக்க வேணும் என்ற பார்வை கூடாக, திட்டமிடல் கூடாக, தீர்க்க தரிசனத்துக்கு கூட பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடத்ததா பார்க்கக்கூடிய இருக்கிறது. கிட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கு வித்தியாசம் 1,81,000 வாக்குகள் தான் மஹிந்த ராஜபக்சாவுக்கும் ரணிலுக்குள்ள வித்தியாசம். கிட்டத்தட்ட யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் வாக்களிக்க தகுதியாக இருந்தவர்கள். ஆனால் வாக்களிக்கப்பட்டது கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 8,524 வாக்குகள், கிட்டத்தட்ட 1.21% தான். அங்கே அந்த முழுமையாக அந்த மக்கள் வாக்களித்திருந்தால் அந்த வாக்களில கணிசமான பகுதி தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு கணிப்போடு இருந்த ரணிலுக்கும் மேற்குலகத்துக்கும் அங்கே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து அந்த வாக்களிக்காமல் மக்கள் முடிவெடுக்கும் பொழுது, அந்த வாக்களிக்காமல் அந்த முடிவெடுக்கும் பொழுது சுயமாக முடிவெடுத்து அந்த வாக்களிக்காமல் ஒதுங்கி இருக்கும் பொழுது அங்கே ரணிலின் வெற்றி பறிக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வருகிறது. அது மேற்குலகத்துக்கு எதிரான ஒரு சக்தி. அன்றைக்குத்தான் சிங்களத்தின் அந்த இந்து சமுத்திரத்தின் அழகான தீவென்று சொல்லி அழகான முத்தன்று சொல்ற சிங்கள தேசத்தின் அந்த மாற்றம் ஒரு சர்வதேச ஒரு யுத்த காலத்துக்குள்ள மாட்டுப்படுற புள்ளி அன்றைக்கு தான் விதைக்கப்படுகிறது.